ஹலோ கைஸ், வெல்கம் டு பிகே கேமிங் 7. நம்ம பல மாதமாக நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு எதுவுமே போடல, வெறும் வீடியோவை மட்டும்தான் போட்டிருந்தோம். அதை சில பேர் பார்க்கலையா ஏன்னு தெரில. அது வாய்ஸ் மெசேஜ் போடாமல் இருந்தனால எல்லோரும் கோச்சிக்கிட்டாங்களோ என்னமோ. அது இது பழைய வீடியோ தான். ஆனால் நான் போடணும் நினச்சி நிறையா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி போட முடியல. அது நிறையா சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சு. அதனால் போடாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வெறும் ஷார்ட் வீடியோஸை மட்டும் எடுத்து தான் போட்டேன். இந்த சிஎஸ்கியூனோட ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுறத பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோஸ். அது லாஸ்ட்டில் வரும், அதை பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச்சு வெறும் டஃப்பு இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இது நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரே மேட்ச்சு. அது என்ன மேட்ச்னா, ஒன்று சொல்லி ஹேண்டு, எல்லா மேட்சும் ஹேண்டு வச்சு இருக்கும் அப்படின்னு ஒரு மேட்ச்சில் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இந்த இதில் நான் அவங்களுக்கு சொல்லிலாம் கூட்டியாரில் இந்த மாதிரி ஹேண்டு வச்சு போகலாருன்னு எப்போதுமே நார்மலாக எல்லாத்தையும் கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிட்டேன். ஆனால் இவங்க கண்ணில் சுட விரும்பலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வச்சு நல்லா இது நாங்கள் கோஆப்ரேட் பண்ணி ஹேண்டை குத்திக்குவோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அவங்களுக்கு சண்டை ஈடுபடலை, சுடுறதை ஈடுபடலை. சரி வாங்க பஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஞ்சு பட்டனை அனுப்பி அவங்கள வாங்க பஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு எமௌண்ட்டெல்லாம் சில பல எமௌண்ட்டெல்லாம் போட்டு இது ஒரு வெறுப்பு இது ஏற்றலாம் பார்த்து நம்ம எமௌண்ட்டு போடுறது வந்து போட்டு காமிச்சோம். அவங்கள அதுக்கு மாதிரி போட்டாங்க. சரி நம்ம எமௌண்ட்டு போட்டது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ண போதும்ட்டு சரி வாங்க குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பஞ்சை அப்படி இது பண்ணி காமிச்சேன். அப்புறம் வந்தாங்க ஹேண்ட் பஞ்சுக்கு, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படி இப்படி இது பண்ணி வந்தாச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது போதும்ட்டு அப்பாடா முதல் ரவுண்டு நம்ம எப்போதும் போல் கிடச்சிருச்சு கண்டுட்டு முதல் ரவுண்டுக்கே அப்படின்ட்டு முதல் ரவுண்டு நம்மளாம் அழிஞ்ச முடியுமா, நம்ம தாறுமாறாக அது ஒன்றும் கோச்சுக்காதீங்க. இது அப்படிக்கப்போ அந்த நான் போட்ட எல்லா வீடியோஸோட தம்ப்லைனும் வந்துட்டு போகும். அது எமௌண்ட் அமுக்கும் போது மட்டும் வந்துட்டு போகும். அதெல்லாம் பழைய வீடியோஸு, அதையும் மோட்டிவேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த வீடியோ வரும், ஓகேங்களா? மறந்துடாதீங்க. புதுசாக வரவங்க இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்கும், நல்லா இருக்கா, நல்லா இல்லைனா கூட கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஓகேங்களா? உங்களோட ஒப்பீனியனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நானும் மாற்றிக்கலாம், சில பல இதை நிறையா சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ரெண்டாவது மேட்ச் ஹேண்டில் குத்தியாச்சு. அடுத்து இந்த மூணாவது ரவுண்டு வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்தேன். சரி சுற்றுவாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் இது பண்ணேன். அவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க. க்ளூவாக எடுத்துகிட்டு வர போல் அட பாவமே சொல்லிட்டு எங்கிட்ட கண்ணை பூரா நான் இறக்கி போட்டேன். வேணாம் சரின்னு சுட்டுட்டாங்கன்னா போச்சுன்னா சரி குத்துவோம் அப்படி பஞ்சு பண்ணுவோம் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா இது பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு இதாகி ஐயோ எனக்கு அந்த இடத்துல பதட்டமாகி போச்சு. ஐயோ நம்மளை இது பண்ணிடுவாங்களோ, கொலை பண்ணிடுவாங்களோ, கொலை பண்ணிடுவேன் பண்ணி அப்படின்னு கண்ணு எடுத்து அடிச்சிட்டாங்கடா போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் போகும்போது ஒரு கண்ணு கையோடு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி நம்ம பஞ்சு தான் பண்ணணும் அப்படின்ட்டு 100 குறைச்சி அவங்கள அப்படியே கில் பண்ணியாச்சு, ஓகேங்களா? 25 பண்டன்ஸ் ஓப்பன். இதெல்லாம் பழைய வீடியோவோட தம்ப்லைனை போய் பார்த்துக்கோங்க. அடுத்த ரவுண்டில் இந்த ரவுண்ட்லாம் வெறித்தனம் போடு, எல்லாத்துக்கும் எட்டு தான் நமக்கு ஹேண்டு போடு, எமௌண்ட்டை போட்டு. நான் எமௌண்ட்டு சும்மா தாங்க போட்டேன், அவங்களுக்கு அது காட்டாது, ஓகேங்களா? கோச்சுக்காதீங்க. என்னடா எமௌண்ட்டை போடுற நீ பெரிய இதான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் பெரிய இதெல்லாம் இல்லை, நிறைய பேர் என்னோட பெரிய ப்ராப்ளம் வச்சுருக்காங்க. நான் ஏதோ ஹேண்டு பஞ்சில் இது பண்ணதுனால இவங்க உட்காந்து எந்திரிக்கிறாங்களே அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு உள்ளதுக்கு இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு சரி அதுக்குள்ளே ஹேண்டு பஞ்சு வந்துடுவாங்க வெளியே குத்திவிடுவாங்க அப்படின்னு நான் பார்த்தா உள்ளக்க ஒரு சரியான இது பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. சுற்றி கிலோவில் போட்டாங்க. அடுத்து அந்த ஸ்மோக் வரதையும் போட்டாங்க. ஐயோ 7 மணி நேரம் சுற்றும் போதே சுட முடியல. அடுத்து நான் விட்டோம்னா 8 கேம் மண்டையிலே புகைக்குள்ளே வச்சு முடிச்சிட்டேங்க கதையை. கண்ணீரில் ஆனால் இருந்தாலும் 8 ஹேண்ட்லேயே குத்தாச்சு. நம்ம ஹேண்டு பவரை பற்றி எனக்கு தெரியல. வெளியே வந்ததுக்கப்புறம் சூப்பராக விளாண்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாபியில் வச்சு எடுத்தது ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து அழிச்சிட்டேன், சாரி. ஆனால் பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டும் அவங்ககிட்டும் ஒரு இது இருக்கும். இந்த எமௌண்ட்டு கும்ஃபு எமௌண்ட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதை போய் பார்த்துக்க மறக்காமல். ஷார்ட் வீடியோஸில் இருக்குது, நிறையா வியூஸ் போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4K 10K போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகே. அப்புறம் நிறையா பல வீடியோஸ் நிறையா இது வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம் போடுற நம்ம மாஸ்டர் கேமிங் ப்ரோ கூட இப்போ லைவ் போடுறத விட்டுட்டாரு. ஏன்னு தெரியல, அவங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கலையா இல்லை அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால அதை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது என்னதில்ல ஒரு ரவுண்டு தோற்றுட்டோம். அவங்க அதுவும் போடலை. லைவ் 6 மணி நேரம் 8 நேரம் போடுறவரே எப்போது சீக்கிரம் போடுறவரை அவர் போடலை. என்னன்னு தெரில. போடுறதுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். 1 நியூஸஸ் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நடக்கவே நடக்காது ப்ரோடு சொல்லி அப்படியே இது பண்ணிட்டாங்க. அது இல்லைனா 1 நியூஸஸ் ஒன்று வந்திருக்கும் கன்ஃபார்மாக. ஆமாம், என்னடா பெரிய ப்ளீச்சரோடு தான் போட மாட்டேன்னு கேட்டால் எனக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்களாம் நம்ம கூட போட மாட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ விளாட மாட்டேன். எப்போயாவது ஓட்டி விளாட்றவங்க ஒருத்தன் என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் இருக்கவங்களையும் அப்போ வர்றதே பெருசு.
அப்புறம் இந்த ரவுண்டில் லாஸ்ட் ரவுண்டு சரி இது பண்ணிடலாம் எதுவும் சுட வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. ஜோனில் போய் இது பண்ணிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க. அப்புறம் ஃபினிஷ் ஆகிடுச்சு கேமும். அவங்க இதுக்கு இதாகிடுச்சு. அவங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், பட் இது நான் வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு. ஆகா என்ன ஐயோ நம்ம ஹேண்டு பவர் சும்மா சீனை போட்டோமோன்னு. அப்புறம் வேகமாக வெளியே போய் அவங்க கூட லாபியில் போய் எமௌண்ட்டு போட்டேன். எமௌண்ட்டுக்கு வீடியோ எடுத்தோம், பார்த்துக்கோங்க. இதுதான் அதுதான் இது. ஓகேங்களா, வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து இது என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டிக்கங்க. நம்ம வீடியோ போய் ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய் பாய். பிக் கேமிங் கம்மிங் சூன்.